இருக்க வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீயும் உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்பன் புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க. கப்புன்னு புடிச்சுக்கிட்டான். ஓஹோ. ரவுண்ட் ரவுண்டா புகை விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. ஐயோ. இவன் ரோஷக்காரன்ல. என்ன அப்பவே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வரலைங்க என் புள்ள. வாத்துக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினான்ல. எதை? பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதடான்னு சொல்லிட்டேல்ல. பிள்ளையம்மா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டேல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்கள மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே. வீட்டுல யாருக்கும் யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? ஜம்பிங்ல ஜான்சி ராணி, தில்லுல டிஸ்கோ ஜகா வாங்குறதுல ஜக்கம்மா, அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழரசி. இந்த தள்ளார வயதிலும் பொல்லாத புலியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டாய் எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. சைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மண்டையா, அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு. ஆமா, நீங்க சைதை தமிழரசியை பாத்திருக்கீங்களா? மணி 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 நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இவரு மாமா. ஆமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்கள பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஜவ்வளவு கொடுத்துருக்காங்க. தம்பி, நானே சும்மா இருக்கிறேன். மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வாங்க வேண்டி இருக்கு? இப்போ நான் சொல்றேன், அவங்க பேச்சு மூச்சு இல்லாம இல்ல, பேசிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கதான். யாருகிட்ட? உங்ககிட்டதான். எங்ககிட்டயா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தாயா தமிழரசி. மன்னிச்சுட்டாங்க. இருந்து ஒரு வா சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏயா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேட்பீங்க. உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொன்னங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா, அம்மா, சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன். செய்வீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. வேலை நீங்க? வெக்கமா இருக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. தாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வரமாட்டோம். சும்மா இருப்பா. விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணாரு கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோழி சோடா, எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெஷல் சோடா, 200 அழகிற முட்டை அது அவங்க மூச்சில் அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உடைச்சு குடிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடியா இருக்கும். அட்வான்ஸ். இப்ப என்கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா இருந்தா எடுத்துவாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இத வச்சுக்கங்க. போடா துரை, கடை அடிச்சுடுவா. சீக்கிரம் போல வா. நன்னாரி சர்பத்துங்கோ. துரை, கேஸ் எதுக்கு சொல்றது தெரியுமா? 2 பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. ஏற்கனவே நீ 4 ரவுண்டு போட்டிருக்க, இது 5வது ரவுண்டு. 4 ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரத அப்படியோட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்பேன். தினம் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா? சொல்லிட்டு சரியா?
இல்ல அந்த தமிழரசி கைதை தமிழரசி. அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா, மூக்கு ரெண்டும் மாம், உதடு இருக்கே உதடு, அது க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட், பல்லு கோல்கேட் ஜெல்லு, கண்ணு சரவணா ஸ்டோர் கிண்ணம், காது அவதா சொல்லி, மொத்தத்தில் அவள் ஒரு டயானா கலர் டிவி. எத்தர இன்சுங்கோ 18 20 தெரியாத. நான் ஸ்கிரீனோட லென்த்த சொன்னேன். துரை போட்டு பாப்பியா? காசு கொடுத்து வாங்கினா போட்டு பாக்க. பார்க்கும்போது சொல்லு, உன் தயவுலயே நானும் வந்து பாத்துக்கிறேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போறேன். இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதியா, கப்புன்னு இங்கே படு. யோ, என்னது படுக்க போறீங்களா? வாங்க வீட்டுக்கு போங்கயா. படுக்கிற இடத்த பாரு. நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம். எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா? கட்டுவோம். மணி பக்கத்துல மெத்த ஓட்டு வச்சுக்கிற, வந்து படு. படுக்கணும்பா. இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு. யோ பக்கத்துல நிக்கிறவர, யூ புஷிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங். அவட இங்கிலீஷ் வேற பெரிய தொல்லை முடிச்சவனு போல. ஃபர்ஸ்ட் நைட்டே நடத்துவாங்க. ஆமா, உடம்பு எல்லாம் போச்சுடா சாமி. என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுண்டடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீயாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும்? இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாத. கபால சைக்கிள் செயின் புரிய மூஞ்சில எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே. உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அடேங்கப்பா, இது சங்கீத கோட்டா வீடா சாமி. அப்பா, அது கிடைக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கிடந்திருக்கிறீங்க. சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனான். ஆமாம்மா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரிடுச்சு. ஏன்பா இப்படி கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயிற்ற கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோத்து பிராந்தி. அம்மா சூப்பர் அம்மா, எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுப்பா, குவார்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய மூடுற மசக்குட்டி. பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இது போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன்னு ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. அம்மா போயிட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் கைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்ற இருக்கிறார்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீர இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரிதான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாள் இந்த சைதை தமிழரசி.
கூட்டத்தோட வந்திருக்கீங்களாடா? நான் பழைய சைதை தமிழரசி இல்லடா. இப்ப பாதுகாப்புக்கு 2 பெரிய ரவுடிங்களோட வந்திருக்கேன். விட்டு அவங்கள காடா கிடைக்கிற மாதிரி கீழே கீழே கேசிட்டு வாங்க. கமான் ரவுடிஸ், கமான். செருப்புல அடிக்கிறத என்ன வேன் நிறைய வந்திருக்காங்க. ஆமா, முன்னால போறோம், மூக்கு வாயில மண்ணை கப்பிடுவோம். அடிச்சிட வேண்டியதுதான். உட்கார். அடிச்சிட வேண்டியதா? ஐயோ யோ யோ, என்னது எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு குறிச்சு வந்தா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஆம்பளைங்கல்ல, உங்களுக்கு வீரம் இல்ல. ஓஹோ, ஒரு ரவுண்ட் அடிச்சா உங்களுக்கு வீரம் வருமா? குறியா வேணா வேணா, ஏற்கனவே 4 ரவுண்ட் அடிச்சிருக்கான். 5வது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ, அங்க செருப்பு